ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகின்றோம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானேன் தேவா. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானேன் தேவா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானேன் தேவா. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானேன் தேவா. ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசவாசங்கள் பெருகிறதே. ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசவாசங்கள் பெருகிறதே. ஆயிரம் ஆயிரமே நரகவழி போகிறதே. ஆயிரம் ஆயிரமே நரகவழி போகிறதே. நீரல்லாமல் யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கோ. நீரல்லாமல் யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கோ. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானேன் தேவா. ஆண்டவர் சேவையிலே மறித்தேனே, ஆயத்தமானேன் தேவா. பாக்கியமாக சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடவே.
பாக்கியமான மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மையும் உண்மையும் காத்து ஆண்டவரை அடையத்தக்கதாக ஆண்டவர் அவரோடு கூட அழைத்து நிற்கிறார். ஒருவேளை உணர்வற்றவனை போல நான் மறுபடியும் மேற்பிடிக்க கடந்து சென்று விடாதபடிக்கு மனிதர்களை பிடிக்கத்தக்கதாக ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். கரையிலே நிற்கிற ஆண்டவரை பேதுரு பார்த்து விட்டார். ஒருவேளை உன் வாழ்க்கையில் இந்த கரையிலே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரை நீ பார்க்காதபடிக்கு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற உன் ஓட்டங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. அநேக நேரத்தில் தேவ சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு வாழ்க்கையும் நம்மிடத்தில் இருப்பதை தேவன் அறிந்தபடியினாலே இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். எங்களை தத்தம் செய்கின்றோம், சித்தம் செய்யத்தக்கதாக ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, அதிகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியுமாய் தரிசனத்திற்கு முன்பாக உங்களை அழைத்து வருவது மட்டுமல்ல, வேறொரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைத்து இன்று அவருடைய காரியத்தை முடித்துவிட்டு மறுபடியுமாய் உங்களை ஸ்தேவானிடத்திற்கு அழைத்து வரவும் விரும்புகின்றேன். எடுத்து வாசிப்போம். அதற்கு ஆதாரமாய் ஆபகுக்குக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 3வது வசனம் சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லபடியா குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு வார்த்தையை மாத்தினாலும் அதனுடைய அர்த்தமே மாறிடும். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நினைச்ச தரிசனம் தான் முடிஞ்சிடுச்சு. ஆண்டவர் இந்த பட்டணத்துக்கு நீ அழைத்து வரும் பொழுது ஒரு தரிசனத்தோடு தான் அழைத்து வந்தார். நான் ஆண்டவரிடத்தில் அநேக நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஆண்டவரே உன் தரிசனம் நிறைவேறும் நாட்களுக்குள் ஒரு வேலையின் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு ஆண்டவரே அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்து விட்டு நான் கடந்து செல்லத்தக்கதாக எனக்கு உதவி செய்ய மாட்டீரோ? ஒரு பக்தன் இப்படிதான் வேதத்தில் இருக்கிறாரு. தேவனுடைய ஊழியத்தை முடித்து விட்டு தான் கடந்து சென்றார். அல்லேலூயா. அவரை குறித்து நீங்க பார்க்கலாம். ஆனா நம்முடைய தரிசனம் என்ன என்பதை அறியக்கூடாதபடிக்கு உலகத்தின் வழக்கப்படி நம் வாழ்க்கை வாழ்வோமானால் தேவனுக்கு பிரியமற்றவர்களாய் நாம் மாறி விடுவோம். ஆண்டவர் அத்திமரம் பக்கத்துல போய் நின்று கேட்கிறாரு, பசியோடு வராரு. அந்த மரத்தை இந்த பூமியில முளைக்க செய்தவர் யாரோ? அதற்கு எந்த சேதமும் இல்லாதபடிக்கு அதற்கு செழுமையை கொடுத்து அதற்கு சகல காரியத்திலும் வேலி அடைத்து எந்த காரியமும் அதை கொன்று போடாதபடிக்கு அதை பாதுகாக்கின்றவர் யாரோ? அல்லேலூயா. என்று அவர் அந்த மரத்தின் பக்கத்திலே வந்து இதில் கனி கிடைக்குமோ என்று பார்க்கத்தக்கதாக கடந்து வரும் பொழுது அது கனியற்ற நிலையிலே இருக்கிறது. கர்த்தர் சபித்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சபிப்பார் தெரியுங்களா? அல்லேலூயா. அவர் சாபத்தின் தீடாக மாறி போன மரம் உடனே பட்டு போனதாம். அதற்குள்ளாக இருந்த செழிப்பு காணாமல் போனது, அதன் அழகு காணாமல் போனது, அதற்குள்ளாக இருந்த செழுமை மற்றவர்கள் பார்வைக்கு அதிசயமாய் தெரிந்தது காணாமல் போனது. நொடி பொழுதிலே அதனுடைய தன்மையே மாறிவிட்டது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் உலகத்துல நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம், நம்ம இப்படியே செழிப்பா இருப்போம். கர்த்தர் ஒரு நாள் பார்ப்பாரு. எவன் எதை விதைக்கிறானோ அதை கண்டிப்பா. அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 11வது அதிகாரத்தில் 31வது வசனம் சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, துர்மார்கனுக்கும் பாவிக்கும்
எத்தனை அதிகம். அல்லேலூயா. நீதிமானுக்கு எங்க சரி கட்டப்படும்? பூமியிலே சரி கட்டப்படுவேன். துன்மார்க்கருக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். அல்லேலூயா. பாவியான என்னையோ தம் பிள்ளையாய் மாற்றினார். பாவியான என்னையோ தம் பிள்ளையாய் மாற்றினார். நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் தேவன் இல்லை. பாவியான என்னையோ எப்படி மாத்திட்டாரு? சொல்ல மாட்டேன்றீங்களா? சும்மாவே எங்களை பாவி பாவின்னு சொல்லாதீங்க பிரதர். ஒரு தேவ மனுஷனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், உடைய சாட்சி சொன்னாராம். அவருடைய வீட்டுக்கு ஒரு மனிதன் வந்திருந்தாராம், வேற ஒரு ஊழியக்காரர். அதிகாலையில் அவர் எழுந்து ஜெபித்துக் கொண்டிருந்தானா. எப்படி என்று? பாவியான என்னையும் மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப இந்த ஊழியக்காரர் காலையில போக சொல்ல கேட்டாரா, என்ன ஊழியக்காரனா இருந்து என்ன சொல்றான்? பாவியான என்னையும் மன்னியும் சொல்றான்னுட்டு. அவர் போன பிற்பாடு தன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இடத்துல சொன்னாராம், அந்த அறையை தண்ணீர் ஊற்றி கழுவுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நல்லா புரியுங்க. என்னிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாம என்ன பண்றோங்க? பாவம் இருக்கும், ஆனா அதை தாண்டி ஓடணும். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் என்னன்னா பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டப்பா. அதற்காக தான் உனக்கு எனக்கு அழைப்பு. பாவம் எதிரடையா வரும், நம்ம இருதயத்தை மாத்தோம், நம்ம சிந்தனையை மாத்தோம், நம்ம வழிகளை மாத்தோம். அல்லேலூயா. ஆனாலும் ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே எது என்னை மாற்றினாலும் என்னை நிலையா நடத்துகின்ற ஒரு தேவன் எனக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே எந்த காரியம் வந்தாலும் ஒரு காரியம் புரிஞ்சுக்கோ, ரெண்டு மகிமையின் கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இந்த சிந்தை உனக்குள்ள வருமானால் எந்த இடத்துல பாவத்துல விழமாட்ட. ஒரு வேலை விழுந்தாலும் எழுந்து என்ன பண்ணுவேன்? ஓட ஆரம்பிச்சிருவேன். பண்டிகுட்டி தான் எங்க படுக்கும்? பாவத்திலே படுக்கும். இன்னைக்கு உலக இன்பம் அநேகருக்கு எப்படிதான் இருக்குது? சினிமா பாட்டு கேட்கலாம், நைட்ல என்ன வராது, எனக்கு தூக்கமே வராது. ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள மாதிரி குற்றப்படுத்த விரும்பல, ஆவியானவர் சொல்வதை சொல்லுகின்றேன். அல்லேலூயா. யாரு பின்னாடி நான் வருத்தம் இல்ல, யாரையும் நான் பார்க்கறதில்ல. என்னுடைய என்ன ஏக்கம்லாம் தெய்வ சமூகம் தான். ஆனா ஆவியானவர் இங்க சொல்வதற்கான பாத்திரம் மட்டும் தான் நான். நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஸ்பீக்கரை கல்லறைக்கு அடிக்கூடாது. பேசுகின்றவர் தான் என்ன பண்ணணும்? கல்லறைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அல்லேலூயா. நேத்துல இருந்து கல்லுன்னு வந்துருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலிருந்து சில காரியங்களை உங்களை குறித்து சொல்லும்போது மற்றவங்களை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நம்ம அநேக நேரத்துல நம்மள நினைச்சுக்கிறோம், பக்கத்துல கை பிடிச்சி கை கொடுப்பா ஒழுக்கம் ஒன்னா நம்பரு. அல்லேலூயா. என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் இருபதுலயே சீனியர் சிட்டிசன், சிறப்புல சிறந்தவங்க, பரிசுத்தத்துல. அல்லேலூயா. ஆனா பாவியிலும் பிரதான பாவி என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லிட்டான். அல்லேலூயா. பாவியின் பிரதான பாவி என்றவர் நான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவன் தான். பவுல் செஞ்ச ஒரு பெரிய தப்புன்னா தெரியுங்களா? பெரிய தப்புன்னா சொல்லுங்க. வேதத்துல பவுல் செஞ்ச ஒரு பெரிய தப்பு. இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். கொஞ்சம் நான் காண்பித்து கொடுக்குறேன். ஆனா நீங்க கடைசியா சொல்லும் போது சொல்லணும் அவர் என்ன தப்பு பண்ணினார் என்பதை சொல்லத்தக்கதாக. நம் தரிசனத்துக்கு நேரம் கடந்து குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது வரும், அது தாமதம் பண்ணாது. அல்லேலூயா. பேசிக்கொண்டிருக்கிற தேவன் கொலை செய்ய போகின்ற சபலையும் தரிசனம் மாற்றும் என்பதை நமக்கு உணர்த்த விரும்புகின்றார். நம்ம நினைச்ச கூடாது நம்மளால மாறவே முடியாது, நம்மள நம்ம மாத்திக்கவே கொலைகாரனையும் தரிசனம் மாத்தையா. அல்லேலூயா.
தேவ தரிசனம் ஒரு மனுஷன் மேல வந்துச்சுன்னா அவன் கொலைகாரனா இருந்தாலும் அவனை மாத்தும். அதனால்தான் ஆண்டவர் சவுலை சந்திக்கிறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அந்த வார்த்தையின் அர்த்தம் ரொம்ப பெருசு. நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு போயிடும். முள்ளு மேல உதைக்கும் போது 2 சம்பவம் நடக்கும். ஒண்ணு, உதைக்கிறவனுடைய காலம் வலிக்கும். 2வது, அதை சூடி கொண்டிருக்கிறவருடைய சிந்தையும். அவர் தன்னை குறித்து அங்க பேசல, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா பவுலே என்று அங்க உன்னுடைய வலியை புரிந்து கொண்ட ஒரு தேவன் உன்னிடத்துல பேசுகையில அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பனா அவருடைய அன்பு எப்படியாப்பட்டதுன்னு தெரிஞ்சிடும். அவர் அன்பு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்குள்ள ஓடுகின்ற ஓட்டம் நம்மளுக்கு எப்படிதான் இருக்கும்? சிறப்பா இருக்கும். அதை யாரும் தடை செய்யவே முடியாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, அவர் அன்பு தெரிந்து கொள், அதற்காகத்தான் உனக்கு தேவன் அழைப்பை கொடுத்தார். அல்லேலூயா. தரிசனம் அதனால்தான் ஆண்டவர்தான் கர்ப்பத்திலே பிறக்கும் முன்னே அல்லேலூயா உன்னை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமான மகளாய் உன்னை தெரிந்து கொண்டதற்கு காரணம் நீ எப்படியாவது தேவனுக்காக ஊழியம் செய்வாய் என்பதற்காகத்தான். ஆனா இன்னைக்கு ஊழியத்தை விட்டு நம்ம என்ன பண்றோம்? வெகு தூரம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்க ஓடுறோன்னு தெரியல. அல்லேலூயா. தேவ அன்பை விட்டு ஓடக்கூடுமானால் நீ தேவனுக்கு பிரியமில்லாத மகளாய் மாறிவிடுவாய். வேதம் சொல்கிறது, தரிசனத்தை கண்டு அந்த பவுலுடைய வாழ்க்கையில நடக்கிறதை நாம் கொஞ்சம் பார்க்கத்தக்கதாக அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் மறுபடியும் கடந்த நாட்களில் நிறுத்தின அந்த பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். 13வது அதிகாரத்தில் போன வாரத்துல பார்த்த மனுஷனுடைய ஞாபகம் கண்டிப்பா இருக்கும். ஒரு மேஜிக் மேல பார்த்தோம். நம்ம ஜனங்களுக்கு யார மறக்கவே மாட்டோம்? மாயக்காரனை மறக்க மாட்டோம், துரோகியை மறக்க மாட்டோம், சொந்தக்காரனை மறக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்புறம் சொல்லுங்க, ஒரு லிஸ்ட் போடுவோம் யார மறக்க மாட்டேன். யார முதுகுல குத்துறவனை மறக்க மாட்டோம், பின்னாடி பேசுறவங்கள ஐயோ போசல மூஞ்சி எதுக்க பேச மாட்டாங்க, ஆனா பின்னாடி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அதுவும் உலகத்திலேயே சாப்பிட்டு பேசுறத கண்டுபிடிக்கிற ஒரே விஞ்ஞானிக யாருன்னு கேட்டா பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம தான் கரெக்டா சொல்றோம். அவங்க என்னதான் திட்டுறாங்க. ஏதோ தெருவில் ஒரு நாய் போச்சான், இது 3 நேரம் அழிஞ்சுருக்குதுன்னாங்களாம். அந்த நேரம் பார்த்து அந்த அக்கா என்ன பண்ணுக்குது? இப்போ அறிவாளி அக்கா என்ன சொல்லிச்சான்? யாரதான் சொல்லிட்டாங்க? அநேகர் இப்போ எப்படிதான் இருக்கிறோம்? அறிவாளி அக்கா போலதான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை குறிச்சு என்ன சொல்றாருன்னு வேதத்துல தேடி பாக்குறது இல்ல, அடுத்தவங்க என்ன குறிச்சு என்ன சொல்றாங்கன்னு காதை கொடுத்து அல்லேலூயா தேவன் எதற்கு அழைத்தார் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக மறுபடியும் என்ன பண்ண போறோம்? அந்த எரிமாக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறோம். ஒருவேளை அவன் தேவனை அறியக்கூடாதவனாய் தேவனுக்கு எதிர்த்து நின்றவனாய் இருந்தபடியினால அவன் கண்கள் இருளடைந்து போனது. அவன் தேவனுடைய ஊழியத்திற்கோ அல்லது தேவனோடு கூட இணையக்கூடாதபடிக்கு வாழ்க்கை மாறி போனது. மறுபடியும் 13வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு, எதை சம்பவித்ததை கண்டார் என்பதை கொஞ்சம் பார்த்துருவோம். 8வது வசனத்தை வாசிக்குமா? மாய வித்தைக்காரன் என்ற அர்த்தம் கொல்லும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை கரெக்டா வாசிக்க பார்க்கலாம். விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி, நல்ல புரிஞ்சு என்ன பண்ணா? ஒருத்தனை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படியாக என்ன பண்ணீங்க? அவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. ஒருத்தன் நல்லா வளர்றான் பிரதர், ஆவிக்குரியதே நல்லா வளர்றான். அவன் வாழ்க்கையில போயிட்டு நம்ம வேற எதையோ விதைக்கிறோம். அவன் விசுவாசத்துல உடனே என்ன பண்றான்? சும்மா ஒரு நாள் தான்டா வாடா. அல்லேலூயா. இன்னைக்கு உலகமே யாரால கெட்டு போகுதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உலகத்துல நிறைய பேர் கெட்டு போறதுக்கு காரணம் யாருன்னா சொல்லுங்க.
போனு அப்புறம் போனை மட்டுமே குற்றம் சொல்லக்கூடாது. சும்மாவே போன் என்ன பண்ணாது, டிஸ்பிளே ஆன் ஆகி என்ன பாரு, என் அழக பாருன்னு சொல்லாது. நீ நோன்ற அதனால கெட்டு போற. போன் எத்தனை போன் உங்களை பார்த்து அத்தான் என்ன நீங்க ஆன் பண்ணுங்க அத்தான் அப்படின்னு சொல்லிச்சு. 3 நேரம் அது மறித்து போனாலும் நீ தான் அது என்ன பண்ற, டொஸ்கு அமைக்கி அல்லேலூயா அதுக்கு உயிர் கொடுக்கத்தே அதுதான். பாதிப்பு இந்த உலகத்துல நிறைய பேர் கெட்டு போறதுக்கு காரணம் நம்ம சொல்லலாம். நான் சொல்லுவேன், நண்பர்களே, அல்லேலூயா, நல்ல நண்பர்கள் நல்ல வழியை போதித்து கொடுக்கின்றார்கள். தேவையற்ற நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அல்லேலூயா, ஒரு 2 நபர் சேர்ந்து இப்போ நம்ம ஆவிக்குரிய நண்பர்கள் சினிமாவுக்கு போய்க்கிறாங்க. அல்லேலூயா, அதை பார்த்த இன்னொரு நண்பர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், அவங்க தான் சினிமாவுக்கு போனாங்க, நீங்க எங்க போனீங்க? அல்லேலூயா, நம்ம பண்ற திருட்டு தானே தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாரு. அல்லேலூயா, இதுக்கு காரணம் யார் சொல்லுங்க? நல்ல நண்பர் ஆவிக்குரிய உறவோடு கூட சேர்ந்தா. பவுலுக்கு பர்னபா எப்படிப்பட்ட உறவு? போன 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஆவிக்குரிய உறவு. நீ மாம்சத்துக்குரிய உறவோடு கூட சேர்ந்தா அவன் உன்னை எங்கதான் கூட்டு போவான்? மாம்சத்துக்குரிய காரியத்துக்கு கொண்டு போவான். ஆவிக்குரிய உறவோடு சேர்ந்தா இல்லைங்களா? உண்மைதானா? அல்லேலூயா, அவன் ஆவிக்குரிய ரீதியா வாடா செபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காரியத்தை உன்னோடு கூட கற்றுக் கொடுப்பான். பவுலும் சீலாவும் போனாங்க, 2 பேரும் பிடிபட்டாங்க, 2 பேரும் அடிக்கப்பட்டாங்க, 2 பேரும் ஆடை கலைக்கப்பட்டது, அடித்தார்கள், கிழித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள். ஆனா 2 பேருக்குள்ளேயும் ஒரே ஆவி. அல்லேலூயா, ஒரே ஆவி இருந்ததுனால என்ன பண்றாங்க? இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. முன்னமெல்லாம் முழுக்குதையா உந்தன் நன்மை நினைக்கையில்ல, உள்ளமெல்லாம் முழுக்குதையா உந்தன் நன்மை நினைக்கையில்ல. தன்னால கண்ணு கலங்குதே, கத்தாலே உண்மை நினைக்கிறே, தன்னால கண்ணு கலங்குதே, கத்தாலே உண்மை நினைக்கிறே. நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. பவுலும் சீலாவும் பாடினா இப்படிதான் பாடிப்பாங்க. நம்ம 2 பேர் பாடினா எப்படி பாடிடுவோம் சொல்லுங்களேன், சும்மா கேட்போம். இப்ப ட்ரெண்ட்ல வேற பாட்டு போயிட்டு நம்மால தாங்க முடியல. வெளியே போனா நம்மால சும்மாவே நேற்று என் மகன் என் கூட நண்பனா இந்த கம்பெனி. அல்லேலூயா, காலைல 6 மணிக்கு அவனுக்கு என்ன மணி தெரியுது? அல்லேலூயா, 10-11 மணி ஆச்சுன்னா அவனுக்கு என்ன மணி தெரியும் பாத்துங்க. அல்லேலூயா, நல்ல ஆவிக்குரிய உறவு எது வளர்க்கும்? இந்த தள்ளுபூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீர் ஆண்டவரே. ரட்சிப்பை மறந்து விட்டேன், அவர் எனக்கு செய்த நன்மைகளை மறந்துட்டேன். செத்து மண்ணோடு மண்ணா போயிட்டு மலர்வலையும் வைக்க வேண்டிய எனக்கு, அல்லேலூயா, அதுவும் வருஷத்துக்கு ஒரு தான் வைப்பான். இருக்கிற வரைக்கும் டெய்லியும் வருவான் வீட்டுக்கு. அல்லேலூயா, இருக்கிற வரைக்கும் டெய்லியும் வருவான் வீட்டுக்கு. இறந்துட்டோம் வருஷத்துக்கு ஒரு முறை கூட வரமாட்டான் ரோட்டுக்கு. அல்லேலூயா, அன்னியோட ஒரு டாட்டா. அப்படிதான் உலகம். ஆனா இனி உன்னையும் என்னையும் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் நீங்க என்னது சொல்லுங்க கேட்பா. நீங்க மறுபடியும் பாருங்க அந்த அடியை மட்டும்.
உங்களெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா பாடணும். எத்தனை பேரை ஒரு நாளைக்கு நினைப்பீங்க? எத்தனை பேர் நினைப்பீங்க? ஆண்டவர் எப்ப நினைப்பீங்க சொல்லுங்க? இப்போ நம்ம சபையில இருக்கிற ஆட்டுக்குட்டிங்க இப்ப நான் காலையில ஏஞ்சி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னா காலையில ஏஞ்சி நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் யார் யார் நினைப்பீங்க சொல்லுங்க? 8 மணி ஆகக்கூடாது, சாப்பாடு கட்டிக்கணும் இல்லையான்ட்டு எதை நினைக்கிறோம்? நினைக்கிறோமா? 8 மணி ஆயிடுச்சுன்னா எங்க நினைப்போம்? நினைப்போம். இப்போ உன்னை எல்லாவற்றுக்கும் ஏக்கி கொண்டிருக்கிறவர் நீ எத்தனை முறை நினைச்சேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சபையில சும்மா சொல்ற கூடாது, நீங்க இல்லாம ஒரு நிமிஷத்தை கூட என்ன பண்ண முடியும்? அதை நினைச்சு பக்கத்துல நான் போய் பேசுறேன். உள்ள வந்தோடனே தான் ஆண்டவரையும் நினைக்கணும். உங்களை வாரம் என்ன பண்ணும்? நீ எந்த நாளுமே ஒரே நிலையில் இருப்பாய். ஆனால் உன்னை யாருமே என்ன பண்ண முடியாது. நீ ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு செழிப்பா தெரிஞ்சா ஆண்டவர் பக்கத்துல வந்துருவாரு. ஆனா செழிப்பா தெரிவதற்கு காட்டிலும் கனியோடு கொடுக்கிறீர்கள். கனி இல்லாம நீ என்னதான் செழிப்பா இருந்தாலும் கர்த்தர் கிட்ட வந்தாலும் உன்னை பார்த்து முதல்ல என்ன பண்ணுவாரு? ஆவலோடு தான் வருவாரு. வர சொல்ல ஆண்டவர் எப்படியாவது ஒரு கனியை புசித்து சாப்பிட வேண்டும் என்று. ஆனா வரும்போது உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா தூரத்துல இருந்து பார்த்தா செக்க நல்லா செழிப்பா இருக்கிற. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் பார்த்தா ஆண்டவர் சொல்லுறாரு, தூரத்துல இருந்து பாக்குறாராம், எல்லாம் செழிப்பா தான் இருக்கிறோம், எல்லாம் ஜெப வீராங்கனிகள் தான், ஜெப வீரர்கள் தான். ஆனா உள்ள inside not for fruit. அல்லேலூயா. அவர் மனுஷன் பாக்குற மாதிரி மூஞ்ச பாக்குற ஆள் இல்ல. அல்லேலூயா. மனுஷன் பாக்குற மாதிரி எதை பார்க்க மாட்டாரு? முகத்தை பார்க்கிற ஆள் இல்ல. அவர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. இங்க பவுலும் சீலாவும் எந்த உறவுல இருக்கிறாங்கன்னு கேட்டா ஆவிக்குரிய உறவு. ஆண்டவரே எல்லா நேரத்திலும் அதே போல தான் பவுலும் பர்னபாவும் அவர் கூட சேர்றவங்க எல்லாருமே ஆவிக்குரிய உறவு தான். மனுஷன் ஒரு கிறிஸ்துவுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியல, கிறிஸ்துக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை, பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமே. ஒருத்த விசுவாசத்துல இருந்து இன்னொருத்தர திரும்ப பார்த்தா பவுலுக்கு உடனே ஆவிக்குரிய ரீதியா கோபம் வந்துடும். நம்ம எத்தனை பேர் பிச்சுட்டு போனாலும் நம்மளுக்கு என்ன வராது? அவங்கள கடிந்து கொள்ள மாட்டோம், கூப்பிட்டு கேட்க மாட்டோம். என்னதான் அவனுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. முருங்கையா நீ அங்க போனான்னு வச்சுக்க, பவுல் சிறைச்சாலைக்கு போனாலே ஆவிக்குரிய நண்பனோட தான் போறாரு. சிறைக்கு போனாலே எப்படிதான் போறாரு? அல்லேலூயா. விசுவாசத்துல வளர்றான். அதை கெடுக்க பாருன்னா முதல் எளிமை யார்தான்? வெளியெல்லாம் தேடவனா, உள்ளே பார்த்தா. அப்படியே பட்டவனுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? வாசிங்கம்மா. மாய வித்த காய்ம மேஜிக் காட்டுறான். உள்ள ஒரு வேஷம், வெளியே போனா மாய வித்தக்காரன் என்று. அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திரும்ப பார்த்தான். என்னது? அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லாம் கபடமும் எல்லாம் பொல்லாங்கும் நிறைந்தவனே. அல்லேலூயா. விசுவாசத்துல ஒருத்தனை திருப்பறனா அவனை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. அல்லேலூயா. கபடும் பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. அல்லேலூயா. மகனுக்கு சொல்லு, மகனுக்கு மட்டும் இல்ல மகளுக்கும் சொல்லுவார். நம்ம சொல்ல கூடாது, மகன் மட்டும் தான் திட்டுவார் போல இருக்கு, மகளையும் திட்டுவார். அல்லேலூயா. நீ கபடமான காரியத்தை செய்வாயானால் மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லாம் கபடமும் எல்லாம் பொல்லாங்கும் நிறைந்தவனே,
பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுது எப்பொழுது நீ ஒரு விசுவாசத்தில் வளருகின்றவனை திருப்பினாயோ, இதோ கர்த்தருடைய கை உன்மேலே கடந்து வருகிறது. சில காலம், அல்லேலூயா, சில காலம் சூரியனை காணாமல் நீ எப்படி இருப்ப? ஆவிக்குரிய வாழ்க்கையில குருடனா இருப்ப. அல்லேலூயா. உனக்கு ஆவிக்குரிய அர்த்தம் புரியாது, ஆவிக்குரிய நன்மை தெரியாது, ஆவிக்குரிய சந்தோஷம் வாழ்க்கையில கிடைக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருப்ப? குருடனா இருப்பாய். வாசிக்கமா. உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு, அல்லேலூயா, உன்னுடைய உபதேசத்தை கண்டு அதிசயப்படணும், விசுவாசிக்கணும். எதை கண்டு? விசுவாசத்தை கண்டா, உபதேசத்தை கண்டு. அதனால பிரசங்கியானோ ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்ம. அல்லேலூயா. இங்க வந்து அடிச்சு விடுற பிரசங்கத்தை எவனும் கேட்க விரும்பல. ஏனோ தானே பெண்ணாத்திர பிரசங்கத்தை இங்க யாருமே கேட்க விரும்பல. உன்னுடைய பிரசங்கம் அவன் அதிசயப்படணும். இரண்டாவது விசுவாசிக்கணும். யார் விசுவாசிக்கணும்? இயேசுவானவரை விசுவாசிக்கணும். பிரசங்கத்துல அவன் உன்னை பார்த்துடக்கூடாது, இயேசுவானவரை பார்க்கணும். அது மகனாகட்டும் மகனாகட்டும், நீ பிரசங்கம் பண்ணும்போது இங்க யார் தெரியணும்? அந்த அன்பு நிறைந்தவர் அவன் பார்வைக்கு தெரியணும். ஆண்டவரே, எத்தனை மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே, என்னையும் ரட்சித்து மீட்டுக் கொள்ளத்தக்கதாக என் வாழ்க்கையில நீ கடந்து வந்ததற்காக நன்றி ராஜா. இப்ப சொல்லுங்க, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் இயேசுவே, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால முடியாது. நீங்க இல்லாம என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல. தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் போட்ட தேவனே, தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் போட்ட தேவனே, தவறினான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடக்கும் அன்பு இயேசுவே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்ன தாங்கி நடக்கும் கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீர் துடைத்தறிந்த தேவனே, கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீர் துடைத்தறிந்த தேவனே, கலகியே நீங்கள் என்ற வலியாக வந்துவிட்ட தெய்வமே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடக்கும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடக்கும் அன்பு இயேசுவே. அப்பொழுது அதிபதி சம்பவிப்பதை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இப்ப பவுல் எப்படி உபதேசம் பண்ணிருக்கணும்? எப்படி பண்ணிருக்கணும்? இன்னைக்கு பார்த்தலாமா அவர் எப்படி பண்ணாரு? தொடர்ந்து வாசிங்கம்மா.
பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் எந்த பட்டணம்? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பட்டணம் பேர்லாம் கரெக்டா தெரியல. என்ன பட்டணம்? பாப்போ. நம்மளுக்கு மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். வாசிங்க. பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனார். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசித்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பவுலும் சீலாவும் இருந்தா கூட ஓய்வு நாளுக்கு எங்க போயிடுவாங்க? அல்லேலூயா. பவுலும் சீலாவும் இருந்தா பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க? ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள். நம்ம பரிசுத்த ஓய்வு நாள்ல என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணீங்க? நல்லா அன்னைக்கு ஒரு நாள் தான் என்ன எங்களுக்கு பெஸ்ட். ஆனால் யாருக்கோசம் ஓடிக்கொண்டிருக்கிற? சொல்லுங்கப்பா, யாருக்கோசம் ஓடுறீங்க? 6 நாள் எனக்காக, 7வது நாளும் கேளு. 7வது நாள் யாருக்கு? ஆண்டவருக்கா இல்ல உங்களுக்கா? ரெஸ்ட் டே வருது. அன்னைக்கு பார்த்தாதான் நல்லா தூக்கம் வருது. ஆண்டவர் இப்படி நினைச்சு உன்னை படைச்சிருந்தாருன்னா, இவன் எனக்காக ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான், இவன் எதுக்கு நான் படைக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்க முடியாது இந்த 6-7 நாளும். அல்லேலூயா. 1 மணி நேரம் தான் தேவனுக்கு. 5 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுக்கீங்களா? 2 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. 11 பாகம் தசம பாகம் கொடுங்கன்னு கேட்கிறாருன்னா, அப்ப 24 மணி நேரத்துக்கு எத்தனை மணி நேரத்தை நீ தேவனுக்கு கொடுக்கணும்? எத்தனை மணி நேரத்தை கொடுக்கணும்? 10ல 1 சொல்லுங்கப்பா. 2.5 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அவருடையதை நீ கொள்ள அடிக்கணும், அவர் விட்டுருவாரா? இன்னைக்குதான் பிரதர் தூக்கம் பார்த்தா இந்த சைடு ஒரு ஏஞ்சலும் இந்த சைடு ஒரு ஏஞ்சலும் பட்டுக்கு என்ன பண்ணுது? அது போல ஆண்டவர் நினைச்சாருன்னா அயந்த நிக்கிறதா? அல்லேலூயா. என்ன நிக்கிறதா? அவ்வளவுதான். 2 ஏஞ்சலும் பக்கத்துல எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. நீங்க கலர்லாம் போய் பார்த்ததுல போல இருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்களா பதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா 2 ஏஞ்சல் பறந்துன்னு இருக்கும். இந்த சைடு 1, நடுவுல யார் போட்டா இருக்கும்? அல்லேலூயா. நம் தேவனை நேசிப்போமானால் 5 நித்திரையில இருந்தாலும் ஆண்டவர் எழுப்பாரு. அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. லாசரு செத்து போயிட்டான், ஆனா விசுவாசிச்சான். லாசரு ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது. அவர் 10 போட்டுருவாங்க குஷ்டரோகி. அல்லேலூயா. தேவனுடைய சிநேகிதனா இருந்திருக்கலாம், ஆனா கொஞ்சம் என்ன பண்ணாரு? அவர் அப்படி இப்படிதான் இருந்தாலே, ஆனா அவர் தேவங்களை அனுப்பி வைத்தபடினாலே செத்து போனாலும் அல்லேலூயா எழுப்ப முடியும் இல்லையா? நம்ம எப்படியாப்பட்ட நிலையில இருக்கிறேன்னு பாருங்க. ஒருவேளை நம்ம எப்படியே இருந்து செத்து போக வேண்டிய உன்னையும் என்னையும் விசுவாசித்தபடினால் நீ பிழைத்திருக்கிறாய். இன்னும் என்னப்பா பண்ணோம்? மனவான கிட்ட வருகிற மனவாட்டிய போல இன்னும் நெருங்கணும், இன்னும் தேடணும், இவர் அன்பில் நிலைத்து இருக்கணும். அங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இத்தனை காரியங்களை கடந்து வந்து டயர்டா வரான். பவுல் எப்படி வராரு? சோ டயர்ட் பிரதர். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வாசிங்க அந்த முன்னாடி வசனத்தை வாசிங்க, 13 வாசிங்க. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் புறப்பட்டு நல்லா புரிஞ்சுங்க. இப்ப பாப்பா பட்டணத்துக்கு வர்றாரு, அங்க இருந்து கப்பல் ஏறி பம்பிலியாவுக்கு பெர்கே பட்டணத்துக்கு வந்தாங்க. யோவானை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போன விட்டுருங்க. அடுத்தது அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே. இவ்வளவு தூரம் வந்து அவங்க டயர்ட் ஆக மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் வர நம்ம கப்பல்லாம் இன்னும் ஏறி வந்தோம்னு வச்சுங்களேன். செங்கல்பட்டு தாண்டி நான் அந்த ஏரியில சர்ச்சை வரலான்னு நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிறதுக்கு 8:30 மணிக்கு வாங்கடானா எத்தனை மணிக்கு தான் வருவீங்க நீங்க? அப்புறம் கடைசியில எப்படிதான் வருவீங்க?
ஆத்த கடந்து வந்தோம் பிரதர், ஆயிரம் மீன் காலை கடிச்சிச்சு. அல்லேலூயா. சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா? இவங்க எத்தனை தூரம் பயணம் பண்ணி வந்தாலும் பரிசுத்த ஓய்வு நாள் அவன் இருதயம் எல்லாம் எங்கதான் இருக்கு. அல்லேலூயா. உன் பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்கதானே உன் இருதயமா இருக்கும். பவுலுடைய பொக்கிஷம் எது சொல்லுங்க? பவுலுடைய பொக்கிஷம் எது? சத்தமா தான் சொல்லுங்களேன். யாரு? இல்ல இல்ல, பவுலுடைய பொக்கிஷம் தான் இயேசுவானவரே. ஏன்னா அவரை கண்டுட்டாரு, அவரை பார்த்துட்டாரு, அவர் மகிமை நிறைந்த தரிசனத்தை அவர் தரிசித்து விட்டார். அந்த தரிசனம் அந்த மனுஷனை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது, ஒரு இடத்துல விட மாட்டேங்குது. பவுல் எங்கன்னா டயர்டுன்னு சொல்லிக்கிறாரா? நம்ம யாரை பார்த்தாலும் டயர்டு, மற்ற நாளா ஓடம் வரமாட்டேங்குது, டயர்டு. இது காலையில கண் விழிச்சு குழந்தை மாதிரி அப்படி துணி குச்சி வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா உங்களுக்கு என்ன வந்தது? பவுல பாருங்க, எத்தனை பட்டணங்களை கடந்து வந்தாலும், எத்தனை போக்குவரத்து இருந்த போதிலும் அவனுடைய இருதயத்தின் ஏக்கமெல்லாம் இயேசுவானவர், இயேசுவானவர், இயேசுவானவர். இந்த இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும். அல்லேலூயா. அவன் இருதயம் எப்படிதாங்க? மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் அங்க போய் வாழ முடியும். எங்கேயோ முடியல போறதுன்னா அப்புறம் அங்க போய் எப்படி ஆண்டவர் ஒண்ணு வானன்னு சொல்றாரு. பக்கத்துல கை வந்து சிரிச்சா முதல்ல கூட சொல்லுங்க. நீங்க உட்கார முடியலன்னா அங்க போக முடியாது. அல்லேலூயா. அங்க போனா இங்க உட்காந்துதான் ஆகணும். அவர் நேரத்தை அவர் கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க நேரத்தை திருநாதான் பிரச்சனை. முழுசு அவருக்கு தான். இப்ப எந்த இதுனா என் நேரம் வருது, இந்த நேரத்துல நான் மீன் அடிக்க மாட்டேன். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, அத்தனை காரியத்தை தாண்டி வந்த போதிலும் அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த காரியத்தை பாருங்க, ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துல பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். என்ன பண்ணாங்க? நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவன் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி, நல்லா புரிஞ்சுங்க, உங்களை பார்த்து சொன்னப்பா ஆலோசனை சொல்றதுக்கு வாங்கப்பா. இப்ப உங்களை கூப்பிடுறதுக்கு எனக்கு பயமாகுது. அல்லேலூயா. நீங்க ஆலோசனை சொல்றேன்னு சொல்லிட்டு கட்டி வச்சுக்கிற ஆட்டம் என்ன பண்றீங்க? கட்ட விட்டு விட்டுறீங்க, அது ஓடி போயிடுது. இப்ப இதை தெரிஞ்சு போய் யார்தான் பிடிக்கணும்? யார்தான் பிடிக்க வேண்டியதாகுது? ஆலோசனை சொல்ல வரவங்க பிடிக்க போறது கிடையாது. அல்லேலூயா. இப்ப இதுக்குன்ட்டு இங்க என்ன பண்ணுவாரு? ஒரு வேலைக்காரன தேவன் வச்சிருப்பாரு. அது போயிட்டு திருப்பி என்ன பண்ணப்பா, வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. பவுலுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு, ஏன்னா பவுல் கமலியனுடைய பாதத்திலிருந்து படித்தவர். அவர் எதை சொன்னாலும், நியாய பிரமாணத்தின்படி எது சொன்னாலும் அது பயங்கர கருத்தா இருக்கும். அல்லேலூயா. எப்படிதான் இருக்கும்? ரொம்ப கருத்தா இருக்கும். நான் சிலருடைய பிரசங்கத்தை ரொம்ப விரும்பி கேட்பேன். பலருடைய பிரசங்கத்துல சிலருடைய பிரசங்கத்தை, சிலர் பிரசங்கத்துல கேட்க மாட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம்? 10 கலப்புள்ள பிரசங்கத்தை கேட்டோம். ஓ, இதுதான் இதுக்கா, இதுதான் இதுக்கா, இதுதான் இதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. அப்படி இல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரசங்கத்தை கேளு. உன்னை பார்த்தா சொன்ன இவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண சொன்னா இவர் சரியா அட்வைஸ் பண்ணாருப்பா. பவுல கூப்பிடுறாங்க. பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரா? அங்க வாசிக்க கேட்ப வாசிக்குமா? நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு என்ன சொன்னோம்? பிரசங்கமே புத்தி சொன்னதுதான். பிரசங்கமே என்னதான்? புத்தி சொல்லுதான். புத்தி சொல்லுதா நான் என்ன பண்ண மாட்டோம்? யாருக்கு அட்வைஸ்? புத்தி சொல்லுதா அட்வைஸ் கொடுக்குறது. அட்வைஸ் கொடுத்தா நான் என்ன பண்ண மாட்டேன்? எங்களுக்கே வா அட்வைஸ். நாங்க 10 பேருக்கு என்ன பண்ணுவோம்? நீங்க 1 நம்பர் டீச்சர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்றது அநேகர் கேட்கிறாங்க, போடா அப்படின்ட்டு போயிடறாங்க. தேவ சமூகத்துல தான் நீங்க மாற்றுகின்றேன். அந்த இடத்துல வந்து அட்வைஸ் கேட்டாதான் நீங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். இங்கே பவுலை அழைக்கும் பொழுது அவர் வந்து ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன செய்யறாரா? அந்த இடத்துல பாருங்க, அவருடைய பிரசங்கமும் பேச்சும் யாரை வெளிப்படுத்துறது என்பதை மட்டும் பார்ப்போம். அது எத்தனை கருத்தாகுதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ
பவுல் செஞ்ச தப்பையும் காட்டி கொடுக்க போறேன். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக, ஒருவேளை உன்னை பிரசங்கம் பண்ண அழைத்தா உன் பிரசங்கம் 10 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா நீ என்ன பண்ணக்கூடாது, அட்வைஸ் கொடுக்க போகாத. அல்லேலூயா. பவுல் இங்க நாங்க பிரசங்கம் பண்றாரு, வாசிக்குமா? நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கின்ற சகல ஜனங்களே. அல்லேலூயா. முதல்ல யார் சொன்னாரு? இஸ்ரவேலர், தேவனுடைய கோத்திரத்தார். இரண்டாவது யார் சொன்னாரு? புறஜாதியான ஜனங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? தேவனுக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைங்க தேவனுக்கு பயப்படுறோம். யாரு? நம்மள சொல்ல, நம்மளும் புறஜாதி. நம்மள தேவன் எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரு? சிலை வழிபாடு என்ற வழிபாட்டிலிருந்து அழைத்து வந்தார். ஆனா இன்னைக்கு யாருக்கு பயம் இல்ல? கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு பயம் கிடையாது. புறஜாதிகளுக்கு பயம் இல்ல. தேவனை அறிந்து கொண்டு தேவ பக்கத்துல வரவங்களுக்கு என்ன இல்ல? இன்னைக்கு இஸ்ரவேலர் கூட பயப்படுறாங்கப்பா. தேவனை அறிந்த ஜனங்களை நீங்கள் பயப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயப்படுகின்ற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் தம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் எப்படி சஞ்சரித்தாங்க? அல்லேலூயா. நம்மள யாருங்க? நம்மள யாரு சொல்லிக்கணும், அடிக்கடி சொல்லணும். அப்போதான் நம்மளுக்கு உணர்வு வரும். நம்ம இந்த ஊருக்காரங்க இல்ல. பரதேசினா என்ன? நான் இந்த ஊருக்காரன் இல்ல, இந்த நாடு எந்த இல்ல, இங்க இருக்கிற காரியங்கள்லாம் எந்த கிடையாது அப்படின்னு எனக்கு உணர்வு வந்தா தான் நான் சேர்க்க மாட்டேன். இல்லைன்னா குருவி சேர்க்கிற மாதிரி என்ன பண்றேன்? யாருக்கு கேளுங்க, யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க? நீ இப்ப இங்க சேர்த்து வச்சு எதை எடுத்துன்னு போக சொல்லுங்க? எதை எடுத்துன்னு போவீங்க? அல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஐயா ஒளிமயமே துணையாகவே நல்லா பண்ணுங்க. கேளுகிற அனைவரையும், அல்லேலூயா, பாட்டு தான் பாருங்க. கேளுகிற அனைவரையும் என்ன பண்றாங்க? எளிமையா இருக்கணும். இங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தேவனை தேடுவதற்கு சேர்த்து வைக்க மாட்டேன்றீங்க. தேவனை சம்பாதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்க மாட்டேன்றீங்க. மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீ எதைத்தான் சேர்த்து வச்சாலும் ஒரு காலத்துல உன் கையை விட்டு எல்லாம் போகும். எதையும் உன்னால என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. இஸ்ரவேலரே, இந்த ஜனத்தினுடைய தேவன் தம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது உயர்த்தினாலும் அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் எங்க வனாந்திரத்துல யாரும் இல்ல பிரதர். எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர் உருவாக்கினீர் சிருஷ்டித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் என்னை விட்டு பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? எனக்கு யாரும் என்ன நினைச்சா அவர் எனக்கு நேசரா இருப்பாரு. அல்லேலூயா. இந்த வேதம் அழகா சொல்லுறது வாசிக்கமா. 40 வருஷம் காலமாய் வனாந்தரத்துல அந்த 40 வருஷம் ஒருத்தரும் இல்ல, ஆண்டவர் தான் அவர்களை நடத்தி வந்தார். நீங்க நினைக்கிறீங்க உங்க முன்னாட்களில் தேவன் ஒருவர் இல்லை என்றால் இந்நாட்களை நீ கண்டிருக்க மாட்டாய். அல்லேலூயா.
ஆனா உங்களுக்கு அந்த உணர்வு இல்ல. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே கடந்து வரத்தக்கதாக எத்தனை விபத்துக்கள் வந்தது, எத்தனை கொள்ளைகள் வந்தது, எத்தனை சங்கார தூதன் வந்தான், ஆனால் எல்லாவற்றிலும் என்னை விலக்கி உங்களுடைய கிருபை எனக்கு அனைத்து காத்து கொண்டது. அதை நினைக்காத அப்படின்னால்தான் பரிசுத்த ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சலாக்கத்தக்கதாக நாளை மாறி போனது. உனக்கு எத்தனை காரியங்களை கடந்து வந்தாலும் பவுல் அப்போஸ்தலனுக்கு நல்லா தெரியும், இது தேவனுடைய நாள், இந்த நாளை நான் தேவனோடு கூட செலவிடணும். 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலே அவர்களை ஆதரித்து கானான் தேசத்திலே 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர்கள் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ஆண்டவர் எப்படி கண்டாரு? என் இருதயத்துக்கு ஏத்தவனா கண்டார். அழைக்கப்பட்ட நீங்கள் எல்லாம் தேவ இருதயத்துக்கு ஏற்றவனா நடக்கிறீங்களா? அல்லேலூயா. கேளுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சுக்கிறது. யாரோ உங்க இருதயத்துல இருக்கிறாங்களே, யாருக்கோ உங்க இருதயத்தை கொடுத்துட்டீங்களே, உங்களை அழைத்த இயேசுவுக்கு ஏற்ற வண்ணமாய் அவர் இருதயத்தை ஏற்றமா நீங்க நடந்தீங்களா? என்ன சொன்னாங்க? எங்க பிரதர், என் இருதயத்தை எங்க ஆள்கிட்ட கொடுத்து ரொம்ப நாளா ஆச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இருதயத்தை கொடுத்த இளஞ்சிட்டுக்களே, ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ஒரு அழகான தேசத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல ஒரு குரங்கு ரொம்ப நாளா வாழ்ந்து வச்சு. எத்தனை பேருக்கு கேட தெரியும்? அந்த குளத்துல, அங்க இருக்கிற ஒரு பெரிய குளத்துல நிறைய முதலைகள் இருந்தது. என் மகன் டானிக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு இப்பெல்லாம் கதை சொல்லி அந்த குரங்கு அந்த முதலை ஏமாத்திச்சான். என்னன்ட்டு என்ன ஏமாத்திச்சான்? அனுதினமும் அந்த மரத்துல இருந்து அந்த குரங்கு அந்த பழத்தை பிச்சு சாப்பிடுமா, சில பழங்கள் கீழே விழுமா, அந்த முதலைகள் சாப்பிடுமா. இந்த பழமே இவ்வளவு ஸ்வீட்டா இருக்குது, இதை தினமும் சாப்பிடுற இந்த குரங்கு எவ்வளவோ ஸ்வீட்டா இருக்கும். அல்லேலூயா. இந்த குரங்கு ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அல்லேலூயா. இவன் குரங்கு சொல்லிச்சான், என்ன நீங்க சாப்பிடணும்னா என் கிட்னியோடு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இப்படி வச்சு என் இதயத்தோடு கூட சாப்பிட்டாதான். என் இதயத்தை கட்டி எங்க வச்சுட்டு வந்துக்கிற? நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஏமாற போறீங்க. இருதயத்தை கொடுத்த தருதலைகளே. அல்லேலூயா. இருதயம் இது இளஞ்சிட்டுக்கள்னா சிரிப்பு, தருதலைகள்னா என்னது? அல்லேலூயா. எங்க ஆளு கிட்ட இருக்குது பிரதர். உங்களால ஒரு நாளைக்கு என்ன பண்ண போகுது? அந்த குரங்க போல தேவனை தேடு. கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தில் கர்த்தருக்கு கொடு. தேவனுக்கு பிரியமா இருக்குனாக்க தேவனுக்கு பிரியமா இருக்கு. உனக்கு அவர் தேடுவார். நீ யாரையும் என்ன பண்ணா தேடி பார்த்தல. ஆதாமுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்கறதுக்கு யார் போடுது? யார் போடுது? ஏசப்பா போனாரு. இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு பெத்தவங்க போறது இல்ல. பொண்ணு பார்க்கறதுக்கோ பையன் பார்க்கறதுக்கோ முடிவுகள் யாருடையது? இன்னைக்கு முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்ணுவோம்? நாளைக்கு அவஸ்தைப்படும் போது அப்பாவையும் அம்மாவையும் என்ன பண்ண முடியாது. அன்னைக்கு போனீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க சிம்பிள். அல்லேலூயா.
உண்மைதானே? கர்த்தர் தேடி பாரு, உன் வாழ்க்கை சமாதானம். நீ காட்டுல பயணமா எங்க வனாந்தரத்தில் நடந்து வந்தாலும் ஆண்டவரும் கூட வந்தார்னா 40 வருஷம் உன்னை போஷித்து நடத்துவார், உனக்கு நலமானதை கொடுப்பார். அல்லேலூயா. அங்க எப்படி இருந்தாலும் சமாதானத்தின் கர்த்தர் உங்க 2 பேரும் கருத்தை பிடிச்சு அழகா நடத்துவாரு. ஆனா கர்த்தர் இல்லாம எங்கன்னா போய் எதனா தேவைன்னா, அல்லேலூயா, கர்த்தர் வந்து நீ அக்னிமயமான கிணத்துல குதிச்சாலும் அங்க கர்த்தர் வந்து நான் காப்பாத்திடுவாரு. கர்த்தர் விருந்து குதிச்சுனா அதுக்கு ஆதாரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அவங்க கர்த்தரோடு கூட எங்க குதிச்சாங்க? அக்னிமயமான ஜாலியில குதிச்சாங்க. அங்க யார் வந்தது? அல்லேலூயா. அக்னியே கடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போவதில்லையா. உங்க கிருபை எங்களை விட்டு சொல்லி போடு சோழப்பா. உங்க கிருபை சொல்லி போடு சோழப்பா. எங்க ராஜானி எங்கள் தேவனி நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலையே. ராஜானி எங்கள் தேவனி நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலையே. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையா. எங்கள் ராஜானி எங்கள் தேவனி நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலையே. எங்கள் தேவனி எங்கள் ராஜானி நாங்கள் போற்றினோம். அல்லேலூயா. அவர் கூட வந்தாருன்னா எதுவா இருந்தாலும் சமாதானமா நடத்துவாரு. அவர் கூட இல்லைன்னா குட்டையில விழுந்தாலும் எழுந்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அவர் கூட இருந்தா செங்கடல்ல நடந்தாலும் சேதம் ஒண்ணும் இல்லாதபடிக்கு நடத்தி வருவாரு. அதனாலதான் சொல்லுது, பரிசுத்த ஓய்வு நாள் 6 நாள் எங்கன்னா போ. எப்படிதான் சொல்லுது? பரிசுத்த ஓய்வு நாள் யாரு குறியுது? அந்த தேவனை குறியுது. அதனாலதான் பவுல் எத்தனை ஓட்டம் பண்ணாலும் அந்த நாள்ல தேவ சமூகத்தில் நின்றார். வாசிமா, தொடர்ந்து வாசிமா. பின்பு அவர் அவனை தள்ளி ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது. அவர் இருதயத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஏத்தவனா இருக்கணும். எதுல வேணாலும் காம்பன்சேஷன் கொடுத்தலாம். சண்டேல என்ன பண்ணக்கூடாது? நான் இழுத்துக்கிட்டு செத்தே போனாலும் எங்க போய் சாவற சொல்லவே மாட்டோம். அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டோம்? உயிரை கொடுத்தவரே அவர் தான்டா. நம்ம போனா சித்தப்பா போச்சு பாரு, என்னப்பா அனாதையா அலைந்து தெரிந்த போது எத்தனை அப்பாக்கள் வந்தாங்க. உணர்வில்ல, ஆண்டவரை மறந்துட்ட. பசியோடு அமர்ந்து கொண்டிருக்கும் போது யார் உங்களை தேடி வந்தது? நினைச்சு பாரு, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஒருவேளை நான் சொல்றது உனக்கு கஷ்டமா இருக்கலாம். ஒரு காரியம், நீ பசியோடு கூட இருக்கிற, அன்னைக்கு உன் பசியை அறிந்து யாரோ ஒரு காலத்தை கொண்டு உன்னை போஷித்தது உன் உறவுகளா, உன் சொந்தங்களா, உன் நண்பர்களா, இல்லை உன்னை தாயின் கர்ப்பத்தில் முன்குறித்தவரா? இந்த உணர்வு இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலை ஆகட்டும், என் தேவனுக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தம். போல் சொல்றாரு. அப்பயே 7 கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்கள் தகப்பன் பெரிய கோடீஸ்வரன், கப்பல்கள் இருந்தது, கமலியல் பாதத்தில் படித்தவர், நல்ல வசதி வாய்ப்புடையவர், தேவனுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு சொல்றாரு. குப்பை என்றோ நஷ்டம் என்றோ எண்ணின ஒரு 2 மணி நேரத்தை உன்னால என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை குப்பையும் போல நஷ்டம் போல எண்ணிட்டு ஆரம்பிச்சுக்க, தேவ சமூகத்துக்கு இடமே இல்லை. நீ என்னதான் தலைகனாலும் ஆண்டவர் உன்னை ஏத்துக்கவே மாட்டாரு. கிருபை கடந்து போன பிற்பாடு நீ வந்து வாயிலே வைத்திலே அடிச்சுன்னு ஆண்டவரை நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சாலும் அப்பா இப்ப அக்கிரமக்காரர்கள் என்று ஆண்டவர் சொல்லி விடுவார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுங்க, இந்த காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவன் இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நடந்தது மட்டும் அல்ல, வாசிங்கமா, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று. அல்லேலூயா. ஆண்டவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். பிரதர், சகோதரிய, உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். எனக்கு சித்தமானதை என் பிள்ளைங்க செய்வாங்க.
அல்லேலூயா. ஒத்துமா இல்லைனாச்சும் வச்சா ஆமே நட்டு. இதே அவங்களுக்கு சித்தமா இருந்தா இவங்களுக்கு சுத்தமா இருந்தா உடனே முன்னாடி போயிடுவோம். அல்லேலூயா. உலகத்துக்கு ஓடி 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 சம்பாதிச்சு என்னத்தை சேர்த்து வைப்ப? ஆத்மாவை நஷ்டப்படுத்தி என்னத்தை கண்டுக்க போற? எத்தனை பேர் சொல்லுங்க, அவருக்கு சித்தமானதை செய்ய நான் என்னை கர்த்தம் செய்கிறேன். இதனால நான் காம்பரேஷனுக்கு வரவே மாட்டேன். என்ன காரியம் நடக்கும் தேவனுக்காக எதையும் செய்ய நான் எதையும் இந்த இடத்துல புறப்பட்டு போனவர்களுடைய நிலையை நான் பார்த்திருக்கிறேன். இந்த இடத்தை விட்டு இறந்தவங்க அதனாலதான் அநேக நேரத்துல எனக்கு ஆண்டவர் எச்சரித்து தான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சார். நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் இறங்கி போனாரு. அவர் வாழ்க்கையில் எத்தனை இன்னல்களுக்குள்ளாக போய் மறுபடியும் அந்த இடத்துல வருவதற்கு அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டார் நான் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கிற ஸ்தானம் பெருசு, உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பு பெருசு. அந்த பொறுப்புல இருந்து நீ மற்றவங்களுக்காக ஆண்டவரை அவமாக்க விட்டு கடந்து செல்வாயாக. நிச்சயமா சொல்றேன், நீ முக்கியத்துவம் கொடுத்தின நபர் உன் வாழ்க்கையில இனி நீ பார்க்காதபடிக்கு ஆண்டவர் செய்து விடுவார். வேதம் சொல்கிறது, அவன் என் இருதயத்துக்கு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தேன். அவனுடைய சந்நிதியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராகிய இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகின்ற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் பிரசங்கம் முடிய போது, ஒருத்தன் வாழ்க்கை முடிய போது, ஒருத்தர் அவன் எண்டிக்கு போயிட்டான். அப்போ அவன் ஒரு காரியத்தை சொல்றான், நல்ல பிரசங்கிதான். யோவான போல பிரசங்கி நான் பார்த்தது இல்லை. சாதாரண பிரசங்கம் பண்ணாலும் எப்படிதான் பண்ணுவாரு? விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்க. சந்தமாதான் போட மாட்டேன். நீ யாரை கூட்டாலும் என் மகனையோ கூப்பிடுறேன். அவரு யாரை கூட்டாலும் பாம்பு, நல்ல பாம்பு, விஷ பாம்பு. யோவான கூட்டம் எப்படி கூட இருப்பேன்? இப்ப நம்மள நல்ல பாம்புன்னா நம்ம சும்மா இருப்போம். விஷ பாம்புன்னா சொன்னா கூட பாம்புல கூட எப்படியாப்பட்ட பாம்பு தாங்கப்பா. ஆனா உங்களுக்கு புரியல. நல்ல பாம்பு கொட்டினாதான் உடனே செத்துருவோம். அல்லேலூயா. நல்ல பாம்பு கொட்டினா உடனே என்ன பண்ணுவோம்? உடனே போயிடுவோம். கூப்பிட்டா கூட எங்களை என்னன்னு கூப்பிடுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்க. அவருடைய பிரசங்கம் அப்படிதான். அவர் கடைசியா சொல்றாருப்பா, அங்க வேதம் அழகா சொல்றது, என்னை யார் என்று நினைக்கின்றீர்கள் என்று யார் கேட்கறது? பவுல் கேட்கிறாரா? யோவான் ஸ்தானம் கேட்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்க. ஒரு பிரசங்கம் பண்றவங்க கேட்கணும், என்னை யார் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இங்க என்ன காட்டு வரக்கூடாது. என்ன பாரு, என் ஸ்டைல பாருன்னா முட்டி போச்சு உங்க அடியோடு. அல்லேலூயா. இங்க பிரசங்கம் பண்ண வர ஒரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், இங்க வரும்போது உன்னிடத்துல தேவனை பார்க்கணும். சொல்லுங்க, நீங்களே எங்களை பார்க்க மாட்டீங்க, அப்படி எப்படி தேவன் உங்களை பார்ப்பாரு? ஒருத்தர் பாருங்க, உங்க ஆராதனை ஸ்டைலா இருக்கட்டும், தெய்வ வார்த்தையா இருக்கட்டும், பாருங்க என்னதான் பண்ண. நான் பார்ப்பேன், எல்லாரையும் பார்த்துட்டு நீங்க நினைப்பீங்க ஒன்னும் நேரம் பார்த்துருக்கிறாரு. இங்க கால சீனா கூட நான் என்ன பண்ணுவேன்? அவங்க பேட்டரி மாத்திக்கிறானுங்க. அங்க அவர் அங்க எது சைடு கொடுக்குறாரு, அந்த சைடு பண்ணதை எனக்கு என்ன பண்ணும்? பார்க்கணும். 3 மணி நேரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபர்ஸ்ட் நீ பாடுறா, அந்த சைடு திரும்பி நின்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார பிரசங்கத்துல தேவன் உன்னை பார்க்கணும், ஜனங்க தேவனை பார்க்கணும். அல்லேலூயா. பிரசங்கத்துல தேவன் உன்னை பார்க்கணும், ஜனங்க தேவனை பார்க்கணும். அங்கே யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, நீ யார் என்று நினைக்கின்றீர்கள்? நான் அவர் அல்ல. நிறைய நேரத்துல பிரசங்கம் பண்றவங்க நினைக்கிறாங்க நான் ஹீரோ. இல்ல சாதாரண வேலைக்காரன்.
உன்னை அழகுபடுத்தி ஆண்டவர் நிக்க வச்சிருக்கிறாரு. உன்னை மேன்மைப்படுத்தி தேவன் நிக்க வச்சிருக்கிறாரு. உன்னுக்கும் உதவாத குப்பையை போல இருந்த உன்னை ஒதுக்கின ஜனங்களுக்கு மத்திய தேவன் நிற்க வைத்து அழகு பார்க்கிறார். பயம் இருக்குமானால் பரிசுத்த ஸ்தலத்துல வரும்பொழுது ஒரு காரியம் புரிஞ்சு, ஆண்டவரே தகுதி இல்லாத என்ன நிக்க வைக்கிறீங்க ஆண்டவரே, அதற்குரிய தகுதியோடு கூட நான் ஏறி நிக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ 2 மணி நேரத்துக்கு தயவு செஞ்சு இங்க கத்துறதுக்கு வராதீங்க. ஒரு ஆட்டுக்குட்டி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆட்டுக்குட்டி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாக்குற இந்த ஆட்டுக்குட்டி கொடுத்து உன்னை பிரசங்கியா நிக்க வச்சா நீ என்ன பண்ணும்? ஆட்டுக்குட்டிக்கு ஏத்த தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை உன்னை முதல்ல ஆதாயப்படுத்து. உன்னை ஃபர்ஸ்ட் ஒழுங்கு பண்ணு. ஒழுங்கு இருக்கிற இடத்துல மாத்து. கண்ணாடிக்கு முன்னாடி ஆண்டவரே நீ இப்படி பிரசங்கம் பண்ணா இந்த காரியத்தை பண்ணா உன்னை பார்த்துருவாங்களா ஜனங்க? அங்க நீ கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது ஆண்டவரே இங்க நான் என்ன பார்க்க கூடாது, உன்னை பார்க்கணும் ஆண்டவரே. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் என்ன பண்ணக்கூடாது. என் ஆராதனையாகட்டும், என் பிரசங்கமாகட்டும், என் முடிவாகட்டும், எல்லாத்திலும் இருக்கணும் ஆண்டவரே. யோவான் தன்னுடைய முடிவுரை சொல்லுகிறார். என்ன என்று அங்க வேதம் சொல்லுது. அவன் 35 முதல் வாசிங்க. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்ற முடிக்க போறான். கொஞ்ச நேரத்துல யோவானுடைய தலை சிறை சேதம் பண்ணப்பட போகின்றது. அவன் ஓட்டத்தை முடிக்கிற நாள் வரைக்கும் அவர் யார்தான்? யார்தாமா? அவர் பணிவிடைக்காரன் தான், பிரசங்கிதான். கடைசி பிரசங்கத்தை கேட்கிறாருப்பா, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டேன், இந்த பிரசங்கத்துல யாரை பாக்குறீங்க? என்ன பாக்குறவங்க தயவு செஞ்சு என்ன பாக்குறாதீங்க, எனக்குள் இருக்கிற என் தேவனை பார். இங்க பார்க்க வர ஜனங்களே ஒரு மனுஷனை பார்க்க வராத, யாரதான் பார்க்க வரணும்? தேவனை பார்க்கத்தக்கதாகத்தான் இருக்கணும். உன் பேச்சும் பிரசங்கமும் தேவனை காண்பித்து கொடுக்கணும். இடம் கிடைச்சதுன்னு பேசாதீங்கப்பா, சாமத்தை வாங்கிக்காதீங்க. நீங்க வரும்போது ஆயத்தப்படுத்தி நல்ல மனவாட்டி மனவாளதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவாங்க. ஏன்னா மனவாட்டியை சம்பாதித்தது மனவாளனே, மனவாட்டியை தெரிந்து கொண்டது மனவாளனே, விழா கிழிக்கப்பட்டது உனக்காகத்தான் என்பதை மறந்து விடாத. வேதம் சொல்கிறது, யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றும் பொழுது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கின்றீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார். ஹல்லேலூயா. வரப்போகிறவர் நியாயாதிபதியா வருவாரு. இந்த 2.5 மணி நேரத்தை கணக்கு கேட்பாரு. வாழ்க்கையில 24 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் எனக்கு கொடுத்தியா? எத்தனை பேர் கணக்கு கொடுப்பீங்க? இங்க நிறைய பேர் 1.25 மணி நேரம் தான் பிரதர். 2.5 hours யாரு? யாருமா? இந்த 2.5 மணி நேரத்துல நம்ம இங்க வந்து ஒரே பாட்டும் கூத்தும் குமாலமா இருந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? நீங்க நிறைய பிரசங்கம் அப்படிதான் இருக்குது. எதுக்கு தெரியல, தேவனை பாக்குறமா தெரியல. அங்க வேற அழகா சொல்லிருந்தப்பா, எனக்கு இதோ எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சையில் அவிழ்க்கிறதுக்கும் நான் பார்த்தின நல்ல என்று தன்னை தாழ்த்துகின்ற ஒரு நல்ல சீஷனை பார்க்கிறோம். நல்ல பணிவிடைக்காரனை பார்க்கிறோம். அங்க அவர் தன்னை என்ன பண்றாரு? அவர் செருப்ப அவுக்கிறதுக்கு கூட நான் தகுதியானவன் இல்லை. ஒரு பிரசங்கி சொல்லணும், நான் என்னை எப்படி காட்டிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படிப்பா காட்டிக்கிறேன்? பிரசங்கியே எச்சரிப்பின் சத்தத்தை உனக்கு துணிக்க பண்றார் ஆண்டவர். நீ இந்த இடத்துல வந்து பலிபடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல நிற்பீர்களானால் உன்னுடைய காரியம் இதுதான். உனக்கு கடைசி பிரசங்கம். உன் கடைசி பிரசங்கத்துல இங்கே இருக்கிற ஜனங்கள் தேவனை பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் ஒரு பிரசங்கி வரும்போது எப்படிதான் வரணும்? இது கடைசி பிரசங்கம். இதை யார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க? பவுல் சொல்றாரு. பவுல் பிரசங்கத்தை கேட்டோம்னா அந்த ஆழம் நம்மள ஆதி வரைக்கும் கொண்டு போயிடும். நம்ம பிரசங்கத்தை கேட்டா உங்க ஊழியக்காரர் உங்களுக்கு நல்லா பிரசங்கிக்கிறாரா? கேளுங்க. பிரசங்கிக்கிறாரா? இல்லைன்னா அவருக்கு ஐயோ
அல்லேலூயா. இல்லைன்னா அவருக்கு ஐயோ. அதனால பிரசங்க பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார் அழகா, இருக்கிறதுல ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் பிரசங்கம் தான். நான் ஊழியக்காரன் பிரசங்கி ஆகணும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு. ஏன்னா அந்த அத்தனை அல்லேலூயா நல்லா புரிந்து கொள்ளு. நீ பிரசங்கிக்கும் போது இங்க தேவனை பார்க்கணும். ஆனா நீ வரும்போது நினைக்கிறேன் இது என் கடைசி பிரசங்கம், நான் முடித்து விட்டு பரலோகம் சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த இடத்துல நீ தேவனை காண்பித்து விட்டு கடந்து செல்வ. அடுத்த வாரமா எனக்கு இருக்குது, அடுத்த வாரமா எனக்கு இருக்குதுன்னா அவதான் பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. அது ஒரு தொடர் கதை. சொல்றாரு, அவருடைய பாத ரட்சையை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றார். சகோதரனே, ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கின்றவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வசனம் யாரு அனுப்பிச்சாங்க? யாருக்கு அனுப்பிச்சாங்க? பரலோகத்தின் தேவன் உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு அழகிய கடிதம் இது. யார் எழுதுங்க? பிரம்ம வந்து யார் தான் இதுல புரியலையா? அனுப்பினவர் வந்து ஆண்டவர் தான். கொண்டு வந்து கொடுக்கிற போஸ்ட்மேன் மட்டும் தான் பவுல். உள்ள இருக்கிற எல்லா சங்கதியும் யாருக்குரியது? மணவாளன் மணவாட்டிக்கு எழுதுற அந்த லெட்டர் கொடுக்கிறது மட்டும்தான் ஊழியக்காரன் வேலை. இதுல ஊழியக்காரனுக்கு எங்க பெருமை? நீங்க யாரும் நல்ல பிரசங்கம் பண்றல, உன் வேலையை நீ செய்யற வேலைக்காரன் சொல்லுங்க. அப்படி யாருன்னா பெருமையா பிரசங்கம் சொல்லுங்க, உன் வேலையை செய்யற வேலைக்காரன். பரிசுத்த தாயின் கர்ப்பத்துல பரிசுத்தமானவராய் பிறந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட யோவான் ஸ்நானகரன் சொல்லுவார். சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு, இதை யார் என்று நினைக்கின்றீர்கள்? நான் அவர் அல்ல. அல்லேலூயா. பணிவிடைக்காரனாகிய யோவான் ஸ்நானகர் பேசுகிறார். அவர் டைட்டில் என்னதான்? பணிவிடைக்காரன். அல்லேலூயா. அவருடைய பாத ரட்சைகளை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. சகோதரரே, ஆபிரகாமின் சன்னதிகளை பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கின்றவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனத்தை உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் படுகிற தீர்க்க தரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்திற்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில வைத்தார்கள். தேவனோ அவர் என்ன பண்றாரு? மரித்தோரில் இருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் மறுபடியும் என்ன சொல்றாருங்க? தரிசனத்தை குறித்து பேசுகின்றார். அல்லேலூயா. பவுல் கண்ட தரிசனம் இல்ல, இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி எல்லையில இருக்கிற மகனே மகளே, உனக்கும் தேவன் தரிசனத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அநேக தரிசனத்தை அவர்கள் கண்ட அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று 2வது சங்கீதத்திலே எழுதியிருக்கிறபடியே ஆண்டவர் மரித்து மரணத்திலிருந்து இயேசுவானவரை எழுப்பினார். வாசிங்கம்மா. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு ஆறுதல் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றுவார் என்று
நல்லா புரிஞ்சுங்க. இயேசுவானவர் எப்படி எழுப்பப்பட்டாரோ, ஒரு நாள் நீயும் நானும் தேவனுடைய வருகையில மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற வார்த்தையினுடைய எழுப்பப்படுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமோ கொண்டு செல்லுவோம். இயேசுவை எழுப்பினாரே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளையும் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளையும் ஹல்லேலூயா வேதம் சொல்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று திருக்குறள் பற்றினார். அன்றையும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு நல்லா புரிஞ்சுங்க. தாவீது இருதயத்துக்கு ஏத்தவன் ஏந்திரமா தேவன் சொல்றாரு. அவர் பாதியில ஓடுற ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் சாட்சி கொடுக்கிறார் என்னன்னு, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஊழியத்தை செய்த பின்பு, ஹல்லேலூயா, எப்ப செஞ்சாரு? செஞ்சு முடிச்சிட்டு. அதனாலதான் தாவீது இருதயத்துக்கு ஏத்துறாங்க. தாவீதுக்கு கடைசியா ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுங்களா? அவருக்கு சுவர்ணம் இல்லாம போயிடுச்சு. இப்போ நம்ம திட்டினா நம்மளுக்கு என்ன வந்துடும் உடனே? ஹல்லேலூயா. தாவீது திட்டினா என்ன சொல்லுவாரு? இந்த செத்த நாயா, நீ தொண்ணு பூச்சியா திட்டுறீங்க? தேவனால் அபிஷேகம் பெற்ற சவுலே, சவுலே, செத்த நாய் தொண்ணு பூச்சி திட்டுறியா? நான் ஏமாத்துறேன்பா. அப்படியா பட்டவருக்கே கடைசியில் என்ன ஆச்சு? சரீரத்துல சூடு கொள்ள முடியாதபடிக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அப்படின்னா அவருக்கு அந்த ஸ்கின்ல என்ன ஆச்சு? சூடு கொள்ள முடியல, உணர்வு இல்லாத ஒரு வியாதி வந்துச்சு. நம்மளும் திட்டினா உடனே என்ன வந்துடும்? நம்மளுக்கு என்ன வந்துடும்? பயங்கரமா ஒண்ணும் இல்லைங்களா? தாவீதை திட்டினா அவருக்கே இந்த பிரச்சனை வருதுன்னா நம்மளாம் சும்மா கோபம் வரும். எவ்வளவுதான் வரும்? சும்மாவே கோபம் வந்துடும். வேதம் சொல்கிறது, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின் நித்திரை அடைந்தான். தன் பிதாக்களோடு கூட சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமா உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளை நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளை நின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகின்றான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அன்றையும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. அசட்டைக்காரனாய் இருக்கிறவன் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டான். என்னதான் பேசணும்னு தெரியும், எல்லாரும் அப்படிதான் கத்திக்கினே இருப்பான். அவன்லாம் யாரு? அசட்டக்காரன். அசட்டக்காரனாரு, அசட்டக்காரியாரு. வேதம் சொல்லுகிறது, அசட்டிக்காரனே பாருங்கள்,
பிரமித்து அழிந்து போவீர்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் ஒரு கிரியையை நான் நடப்பித்தேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடியே உங்களுக்கு நேரிடாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க எச்சரிக்கை விரும்புகிறார். சிலர்லாம் செவி கொடுத்து கேட்காம இருக்கிறீங்களா? அவங்களை குறித்து ஆண்டவர் இந்த நாள் பேச விரும்புகின்றார். எச்சரிக்கையாரு. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையிலே, வாசிங்கம்மா, அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரே வசனத்தை திருப்பி என்ன பண்றாங்க? ஒரே வசனம் தான். யார் கேட்கிறாங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை திருப்பி கேட்க மாட்டோம். நாளைக்கு பண்ணா புது பிரசங்கம். ஹல்லேலூயா. பவுல் இடத்துல வந்து கேட்கிறாங்கப்பா, நீ அதே வசனத்தை அடுத்த வாரமா வந்து சொல்லு. உன் பேச்சும் பிரசங்கமும் இந்த இடத்துல உன்னை காண்பித்து கொடுக்கல. பவுலே, உன் தலைமைகளை காட்டல, உன் படிப்பு காட்டல, உன் மேன்மையை காட்டல, உன் அழகு காட்டல. நீங்க யாருக்கு காட்டுது? அதுல இயேசுவானவரை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பிரசங்கத்துல நீ இயேசுவானவரை பார்த்து நான் மறுபடியும் கேளு. ஹல்லேலூயா. உன் பிரசங்கத்துல யாரை பார்க்கணும்? இயேசுவானவரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை அழகுபடுத்தி அவர் தானே அலங்கரிக்கிறாரு. உன்னை அலங்காரமா இங்க நிக்க வைக்கிறது அவர் தானே. இங்க ஒண்ணு பார்க்கணுமா? அவரை பார்க்கணுமா? அவரை தானே பார்க்கணும். பக்கத்துல முடிச்சு சொல்லு, உன் பிரசங்கத்துல அவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. உன் என்ன ஏற்க இருதயம் எல்லாம் அவரா இருந்தார்னா இங்க நீ பிரசங்கிக்கும் போது அவர் வெளிப்படுவார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையிலே அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறச்சாதியர் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடியிருந்த சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்து மைந்தர் பக்தி உள்ளவர்களும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டு இருக்கும்படிக்கு அவர்களுக்கு மறுபடியும் என்ன சொன்னாங்க? எதுல போய் நிலைத்திருங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருங்கன்னு சொன்ன மட்டும் இல்ல, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறையாய் பட்டணத்தார் அனைவரும் எது கேட்க வந்தாங்க? எதை கேட்க? சத்தமா சொல்லுங்க. எதை கேட்க வந்தாங்க? தேவனுடைய வசனத்தை கேட்க வாருங்கள். எது கேட்க வரணும்? அவங்க வந்து அவர் பிரசங்கம் போனா ஒரே சிரிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாம் இங்க 1% தான் இருக்கணும். உன் பிரசங்கத்தை கேட்டு சிரிக்கிறாங்களா? 1%, 99% சிரிக்கணும். 100% தேவனோடு கூட சேரணும். அப்படிதான் உன் பிரசங்கமும் இருக்கணும். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்கிறது, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறையாக பட்டணத்தில் இருந்த அனைவரும் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்டபோது பொறாமையினாலே நிறைந்தவர்களாய் பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு எந்த மனுஷனெல்லாம் தேவனுடைய வசனத்தை தள்ளானோ அவன் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமானவனாக இருக்கிறான் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். வார்த்தை வந்துச்சுன்னா எனக்குன்னு சொல்லு. அது இப்படி தள்ளனா நான் எங்க போக முடியாது? எங்க போக முடியாது? பரலோகத்துக்குள்ளேயும் போக முடியாது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு வாசிமா, நித்திய ஜீவனுக்கு அபாத்திரனாய் தீர்த்து கொள்ளும்படியினால் இதோ நாங்கள் எங்க போறோம்? யூதரிடத்துல பேசி இந்த பதில் சொல்றாரு, இனி உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன்னா நீ சத்தியத்தை கேட்க வரல, நீ வேற எங்கேயும் இங்க தேட வந்து இருக்க. சில இருதயெல்லாம் இவர் எப்போ குறை சொல்லலாம் அப்படின்னு காத்துன்னு இருக்கும். குறை சொல்ற இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்தியத்தை தேட வந்தனா ஆண்டவர் உன்னோட கூட பேசுவாரு.
சத்தியத்தை தேடக்கூடாதுக்கு வேற எதையும் தேடி வந்தனா நீ ஆண்டவர் உன்னோட கூட இங்க பேச மாட்டாரு. உன்னிடத்திலிருந்து புறஜாதிகளுக்குள்ளே நான் கடந்து செல்வேன் என்று பவுல் அங்கே கடந்து செல்வதை பார்க்கிறோம். 48வது வசனம், புறஜாதியர் அதை கேட்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. யார் விசுவாசிப்பாங்க? நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள் விசுவாசித்தார்கள். இப்ப பவுல் செய்த ஒரு பெரிய தப்பு என்ன என்று நேரம் முடிஞ்சிச்சு. வருகிற வாரத்தை பார்ப்போம். எல்லா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து புறஜாதிகள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். எல்லாம் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து கண்களை முடியும். அந்த விசுவாசத்தின் அபிஷேகம் என்னால் வேண்டாண்டவரே, எங்கள் மத்தியில் கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரதிஷ்டியமாயிற்று என்று வேதம் சொல்கிறது. நிமித்தமாய் வசனம் தேசமெங்கும் பரவப்பட வேண்டும். நிமித்தமாய் வசனத்தை ஏற்றுக்கொள்கிற தேவ பிள்ளையே, நித்திய ஜீவனுக்குரிய பாத்திரமே, உன் நிமித்தமாய் வசனம் தேசமெங்கும் பேசப்பட வேண்டும். தாழ்த்து கொண்டு ஆண்டவரை தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை மட்டும் எங்களோடு கூட ஏற்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீண்டும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆசீர்வாதங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்னைய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.